ஹலோ தோழா நேயர்களுக்கு வணக்கம். உண்மையான அரசியல் தகவல்களை நடுநிலையோடு நின்று மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற எங்களோட இந்த பணி தொடர உங்களோட ஆதரவும் எங்களுக்கு தேவை. நம்ம வீடியோஸில் தேங்க்ஸ் பட்டன் எனபிள் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் பட்டன் அல்லது கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி உங்களால் முடிஞ்ச நிதியுதவிகளை செஞ்சு நம்ம சேனல் வளர்ச்சிக்கு உதவுங்கள். வணக்கம். ஹலோ தோழா. தொடர்ந்து மோடி அரசு கார்ப்பரேட்டுக்காக செயல்படும் அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தொழிலாளர் திருத்த சட்டம் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதனால தொழிலாளர்களுக்கு என்ன ஆபத்து இருக்கு, அதை பற்றி விவாதிக்கலாம். நம்முடன் பயணத்தோழர் இருக்கிறார், வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். ஓகே தோழர், இப்போ அந்த சட்டத்தோழர் இப்போ அந்த சட்டம் கொண்டு வந்ததில் என்ன நன்மைகள், என்ன மாதிரி பாதிப்பு இருக்கு தோழர்? இப்போ அடிப்படையிலேயே 4 தொழிலாளர் திருத்த சட்டம் இப்போ நவம்பர் 21 அதை சட்டம் ஆக்கியிருக்கிறாங்க. அதுக்கு எதிராக பரவலான போராட்டங்கள் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. எல்லா கட்சிகளும் தொழிற்சங்கங்களும் பரவலாக போராடிட்டு இருக்கிறாங்க. அதில் அடிப்படையில் என்னென்னா, இந்த உலகமயம், தனியார் மயம், தாராளமயம் அப்படின்ற பொருளியல் கொள்கை உலகத்தில் உள்ள முதலாளிகள் எல்லாம் பெரிய அளவில் லாபி பண்ணுவதற்காக உலக அளவில் கொண்டு வரப்பட்ட ஒரு பொருளியல் கொள்கை. அந்த பொருளியல் கொள்கை தான் இந்தியாவிலும் இருக்குது. இந்தியாவினுடைய பொருளியல் கொள்கை இன்னைக்கு உலகமயம், தாராளமயம், தனியார் மயம். அரசுனுடைய பொது நிறுவனங்கள்லாம் தனியாருக்கு கொடுக்கறது, முதலாளிகள் தாராளமாக கொள்ளை அடிச்சுக்கிறது. எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம். உலகத்தில் முதலாளிகள் எங்கே வேணாலும் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதான் அதுக்கு அடிப்படையாக உலகமயம், தனியார் மயம். இதை இந்த உலகமயம், தனியார் மய, தாராளமய பொருளியல் கொள்கை அடிப்படையில் அவன் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு கொள்ளையடிக்கும் பொழுது அதுக்கு பழைய தொழிலாளர்களுக்கான சில உரிமைகள் தடையா இருக்குது. அப்ப அந்த தடைகள்லாம் நீக்கிட்டு முதலாளிகள் முழுமையா தொழிலாளியை சுரண்டி கொழுப்பதற்காக, எல்லையற்ற சுரண்டலை நடத்துவதற்காக தான் இந்த 4 தொழிலாளர் திருத்த சட்டமே அடிப்படையில கொண்டு வரான். ஆனா அவன் என்ன சொல்றான்னா, இது தொழிலாளர் நலனுக்கானதுன்னு சொல்றான். உண்மையில் மோடி இங்க இருக்கக்கூடிய கார்பரேட் முதலாளிகளினுடைய ஒரு ஏஜென்ட்டு, அவனுக்கான வேலைக்காரன் தான். ஆமாம். ஏன்னா இப்போ நிறைய தொடர்ந்து பார்க்குறோம், அதானி அம்பானிக்கு தான் அவர் தொடர்ந்து செயல்படுறாரு. அவரோட பயணிக்கிறாரு, ஃபேமிலி மீட்டிங் போகிறாரு, வெட்டிங் போகிறாரு. அதாவது இந்தியாவோட மக்களை மீட் பண்ணுறாரு இல்லையா? ஆனால் அதானி அம்பானி மாதத்துக்கு ஒரு முறை போய் நேரில் இது பண்ணுறாரு. ஆமாம் தோழர். அப்போ அவர்களுடைய நலனுக்காக தான் இந்த 4 தொழிலாளர் திருத்த சட்டங்களே கொண்டு வருது. இதில் அடிப்படையான விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, சிகாகோவில் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். 8 மணி நேர வேலைக்காக அமெரிக்காவில் சிகாகோ நகரில் ஆரம்பித்த போராட்டம் எல்லாம் 18 மணி நேரம், 20 மணி நேரம்ட்டு தொழிலாளருடைய உழைப்பை சுரண்டப்பட்டது. அப்போ அதுக்கப்புறம் தொழிலாளர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்புணர்வு பெறும் பொழுது, எங்களுக்கு 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் வேறு வேலைகளை செய்வதற்கான வகுத்து அவங்க 8 மணி நேரம் வேலை தேவைன்ட்டு கொடி பிடித்து போராடுறாங்க. அந்த போராட்டத்தின் வீச்சு உலகம் முழுக்க பரவி 8 மணி நேரம் வேலை என்பது சட்டமாக்கப்படுது. ஆனா இந்த 4 தொழிலாளர் திருத்த சட்டத்துல அப்படி தொழிலாளர்கள் போராடி பெற்ற அந்த உரிமை, இன்னைக்கு சிவப்பு கொடி இருக்குதுனாலே அந்த வெள்ளை கொடி எடுத்துக்கிட்டு தான் தொழிலாளிகளே போறாங்க. அவர்கள் துப்பாக்கியில் சுட்டப்பட்டு அந்த ரத்தத்துல அந்த கொடி நனைந்து எடுக்கப்பட்ட பொழுது அது சிவப்பு நிறமா மாறி போச்சு. நீங்க தொழிலாளர் கூட சிவப்பு நிறமா இருந்ததே என்னன்னா, அந்த ரத்தத்தில் நினையப்பட்ட கொடிதான். அப்படி போராடி பெற்ற 8 மணி நேரம் வேலையே இன்னைக்கு என்னன்னா 12 மணி நேரம் வேலைன்னு சட்டமாக்குறோம். அப்படி இந்த 4 தொழிலாளர் திருத்த இந்த திமுக அரசு 4 தொழிலாளர் திருத்த சட்டம் அதெல்லாம் மத்திய அரசினுடைய இதெல்லாம் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு மறைமுகமா புதிய கல்விக் கொள்கையா இருக்கட்டும், இல்லைன்னா இந்த தொழிலாளர் திருத்த சட்டமாகட்டும், இவன் அமலாக்கத்துக்கு முன்னாடியே இவங்க வெள்ளோட்டம் பார்த்தாங்க, எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கு நிறைய அவங்க கட்சியிலேயே சில பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இது மக்களுக்கு சரியில்லாத ஒன்று சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு இது பண்ணிட்டாங்க, திரும்ப பெற்றாங்க அது. ஆனா இப்போ சட்டமா ஆக்கப்படுறது. இன்னும் டிஎம்கே அரசு இதை நான் முழுமையா ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எந்த விதமான இதுவும் இன்னும் சொல்லல. 4 தொழிலாளர் திருத்தம். ஆனா மத்திய அரசு தொழிலாளருக்கான சட்டம்னு அதை இப்போ கொண்டு வந்தாச்சு. இப்போ ஒரு பக்கம் இந்த 12 மணி நேரம் வேலையா மாத்திரம், இன்னொரு பக்கம் ஒரு குறிப்பிட்ட நாள் வேலை செய்தா அவங்க நிரந்தரமாக்கணும் அப்படின்றது. இப்ப அது ஏற்கனவே இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னே அது மறைஞ்சுக்கிட்டே வருது. எல்லாமே பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் லேபரே கிடையாது, எல்லாமே ஒப்பந்த தொழிலாளர்கள், கான்ட்ராக்ட் லேபரா தான் மாறி இருக்கிறாங்க. அந்த கான்ட்ராக்ட் லேபர்ன்றதையே இவன் சட்டம் ஆக்கிடும். இனிமே அவனும் ஒப்பந்த எல்லாரையும் கன்ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்போ கிட்டத்தட்ட அரசே இன்னைக்கு பெரும்பாலும் கன்ஃபார்ம் பண்றதே கிடையாது. எல்லாமே ஒப்பந்த தொழிலாளர்களாக தான் மாறி இருக்கிறாங்க. இப்ப கூட துப்புரவு தொழிலாளிகள் போராடுறாங்க, எங்களை கன்ஃபார்ம் லேபரா மாத்து அப்படின்ட்டு. ஆனா இந்த அரசு இந்த உலகமய, தனியார் மய, தாராளமய கொள்கை அடிப்படையில் ஒரு அரசின் கீழே இயங்க வந்த தொழிலாளர்களை
ஒரு தனியார் முதலாளி கொள்ளையடித்து தூக்கி கொடுக்குறாங்க. அதை எங்களுக்கு தனியார் முதலாளிகளான எங்களுக்கு கொடுக்காதீங்க, நாங்க அரசினுடைய வேலையை அரசினுடைய நிறுவன அடிப்படையிலேயே நாங்க வேலை செய்யறோம் தான் இங்க வந்து தொடர்ந்து போராடுறாங்க. எங்களை வந்து நிரந்தர பணியாளராக மாத்துங்க, இது துப்புரவு தொழிலை வந்து தனியார் கிட்ட கொடுக்காதீங்கன்றது தான் போராட்டம். அதான் தொடர்ந்து ஒரு 3 மாசமா களத்தில் நிற்கிறாங்க. இப்ப அரசு செவி கொடுத்து கேட்காம இருக்கிறது காரணம் முக்கியமான நோக்கம் என்ன இஷ்யூ இல்ல, இது வந்து நிறைய மக்களுக்கு வந்து நிறைய விஷயம் பண்ணணும்னு பாக்குறாங்க. அப்படிங்கிற ஒரு அரசா அவங்க வந்து பேசப்படுறாங்க, வந்து சொல்லப்படுறாங்க. மக்களுக்காக சேவை செய்யப்படும் மக்கள், அந்த மக்களுக்கு வந்து இது பண்ணா என்ன அவங்களுக்கு பெரிய இஷ்யூவா இருக்குது? இல்ல, முக்கியமான விஷயம் என்னன்னா அரசு வந்து தன்னுடைய கடமையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கழட்டி விடுறது தான். நான் ஏற்கனவே சொன்ன அந்த உலகமய தனியார் மய தாராளமயம் என்னன்னா தனியார் மயமாக்குறது, பொதுத்துறை அரசு நிறுவனங்களை தனியார் கையில கொடுக்கறது. அதில் கூட தனியார் வந்து நஷ்டம் அடைந்த அரசு நிறுவனங்களை கையில் எடுக்க மாட்டோம். அதை வந்து நம்ம வரிப்பணத்துல அந்த நஷ்டமான நிறுவனங்களை நம்ம வரிப்பணத்தின் மூலியமா தான் சரி பண்ணுவாங்க. லாபம் தரக்கூடிய அரசு நிறுவனங்கள் இருக்குது இல்லைங்களா, அதுலதான் தனியாரே உள்ள நுழைவோம். அதுக்கு வந்து இந்த அரசியல்வாதிகளுக்கு பெரிய அளவுல கையூட்டு லஞ்சம் கொடுத்து அதை வந்து வாங்கிப்போம். இப்போ எடுத்துக்கிட்டோம்னா துப்புரவு பணி என்பது வந்து அரசனுடைய நேரடி இதுல தான் செயல்பட்டு இருக்குது. அரசு தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குது, எல்லாம் பண்ணுது. இதை என்ன பண்றாங்கன்னா தனியார் ஆந்திராவில் உள்ள ஒரு தனியார் முதலாளி கையில மொத்தமா கொடுக்குறான் துப்புரவு தொழில. அவன் கரெக்டா பார்த்துப்பான், அவன் முறையா செய்வான் அப்படின்னு 1000 காரணங்களை வந்து இந்த அரசு வந்து சொல்லுது. உங்களுக்கு அங்க போனா லாபம் அப்படின்ட்டு. அப்போ இந்த அரசு வந்து என்ன சொல்லுதுன்னா தனியார் எண்ணிக்கை கரெக்டா பார்த்துப்பான். தனியார் முதலாளிகளுக்கு லாபம் கொள்ளையடிக்கிறது தான் வந்து என்னைக்குமே வந்து அவனுடைய நோக்கம். அதே தொடர் இப்ப வந்து ஊதியம் இருக்குல்ல, மந்த்லி தர ஊதியம், இப்ப அதுக்கு போனதுக்கு அப்புறம் கம்மியா இருக்கா இல்ல இன்னும் அதிகமா இருக்காது? அவன் கம்மியா தான், இன்னும் மாத்தல. இவங்க போராடிட்டு இருக்கிறாங்க, இவங்க இன்னும் கூட போராடிட்டு தான் இருக்கிறாங்க. போனா கூட இங்க அரசு கொடுக்கிற சம்பளத்தை விட அதுக்கு கம்மியா இருக்கிறது மட்டும் இல்லை, இவன் சொல்றான் அதுல நிறைய சலுகை கிடைக்கும் அப்படின்னு இவன் கதை விடுறான். டிஎம்கே கவர்மெண்ட் நிறைய கதை விடுறான். உண்மை அது கிடையாது. சம்பளம் மட்டும் குறையறது இல்லை, அவங்கள வந்து கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. தேவைப்பட்டா பயன்படுத்துவோம், இல்லைன்னா தூக்கி வெளியில போடுவோம். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, அரசே நடத்துன்னு சொல்றாங்க. உனக்கு அதுல என்ன பிரச்சனை? ஒரு தனியார் கையில ஏன் தூக்கி கொடுக்குற? அதுல என்ன சிக்கல்கள் இருக்குது? உன்னால அதை நடத்த முடியல, நீ ஆட்சி ஊட்டி இறங்கிட்டு போய் அவன் நடத்த தகுதி உள்ளவனா அவன் வந்து நடத்த போறான். அப்போ அவங்க என்னன்னா எங்களை வந்து அரசனுடைய இதுலவே என்ன எங்களை வந்து நிரந்தர தொழிலாளியா மாத்து, நீ தனியார் கையில தராத. இதான் 2 கோரிக்கை தான் அவங்களுக்கு முக்கியமானது. தனியார் கையில கொடுக்காத, எங்களை நிரந்தர பணியாளரா மாத்து. ஆனா இவர் டிராமா போறார், துப்புரவு பணியாளருக்கு மதியம் சாப்பாடு என்னென்ன டிராமாவோ போட்டு இதுல இருந்து டைவர்ட் பண்ண பாக்குறாரு. அவங்க கேட்கிற கோரிக்கையை செய்யாம வேற வேற விஷயங்களை பண்ணி டைவர்ட் பண்றேன். நாம என்னன்னா அவங்க கோரிக்கையை நீ நிறைவேற்று, தனியார் மயமாக்காத, நிரந்தர தொழிலாளர் மாத்து. இந்த 4 தொழிலாளர் திருத்த சட்டம் வந்தா இதெல்லாம் வேகமா என்ன நடக்கும்? கண்டிப்பா தனியார் கையில தூக்கி கொடுப்பா. எந்த தொழிலாளருக்கு நிரந்தர வேலையே கிடைக்காது. எப்போ உன்னால தூக்கி வெளியில தூக்கி எறிவான். முதலாளிகள் எண்ணிக்கை வந்து மக்கள் நலன் தொழிலாளி நலன் இருக்கு போது அந்த மாதிரி இருக்காது. அவனுக்கு லாபம் தான் அவனுக்கு வந்து முக்கியமான நோக்கமா இருக்கும். லாபம் தரலன்னா அவனை இழுத்து மூடுவான். இப்ப ஸ்ரீபெரும்புதூர்ல இழுத்து மூட்டு அப்படியே விட்டுட்டு ஓடனான். சுத்தமா வந்து 5000 கணக்கான தொழிலாளர்களை வந்து அப்படியே நடுத்தரில் விட்டு ஓடுறான். அப்ப தனியார் முதலாளிகள் கிட்ட போனா நல்லா இருப்பாங்க, அவங்க வாழ்க்கை செழுமை அடைஞ்சிருன்றதெல்லாம் வந்து ஏமாத்துற வேலை. அப்போ என்ன ஆகும்னா ஏற்கனவே அந்த 4 தொழிலாளர் 12 மணி நேரம் வேலை போயிடும். இன்னொரு பக்கம் நிரந்தர வேலை கிடையாது. நிரந்தர வேலை வந்து பண்ணணும்னு சட்ட ரீதியா என்னை வந்து இவ்வளவு நாள் வேலை செய்துட்டேன், எனக்கு சட்ட ரீதியா நிரந்தர வேலை கொடுக்கணும்னு நான் போய் வழக்கே தொடக்க முடியாது. 4 தொழிலாளர் திருத்த சட்டம் வந்துட்டேன். முன்னெல்லாம் 8 மணி நேரம் வேலைக்கு போனா ஓவர் டைம்னு சொல்லி சம்பளம் கொடுப்பான். இனிமே அந்த ஓவர் டைமே கிடையாது. அதே சம்பளம், நீ 12 மணி நேரம் வேலை செய்யும். இப்படி வந்து தொழிலாளர்கள் மீதான உழைப்பு சுரண்டலை வந்து மிக கொடூரமா மாத்திரம். எவ்வளவு நேரம் வேலை செய்கிறாயோ, எவ்வளவு வேலை செய்யறியோ அந்த வேலைக்கேற்ற சம்பளம் அவ்வளவுதான். மாச சம்பளம் இவ்வளவுன்னு கூட பிக்ஸ் பண்ண போறது இல்லை. இவன் சொல்லியிருக்கிறான், நீங்க வந்து எவ்வளவு வேலை செய்தீங்களோ அவ்வளவுதான் உனக்கு சம்பளம். இத்தனை மணி நேரம் வேலை இவ்வளவு சம்பளம் அப்படின்ற முறையை கூட தூக்கி எறிய போறாங்க. அந்த அளவுக்கு கொடூரமா இந்த 4 தொழிலாளர் திருத்த சட்டம் வந்து கொண்டு வரப்படுது. அதான் இப்ப இது வந்து எதிர்த்து என்ன மாதிரி இயக்கங்கள் வந்து இப்போ இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஏன்னா இந்த சட்டம் வந்து இது வந்து ஆபத்தானது, மக்களுக்கு வந்து பெரும் ஆபத்து கொண்டு வரணும். ஆளும் ஆட்சி இப்போ வந்து இங்கே வந்து ஏடிஎம்கே டிஎம்கே மற்ற கட்சிகளாக இருக்காங்க. அவங்க சார்ந்த எதனா வந்து ஒரு எதிர்ப்பு இருக்கா? இல்லை, இப்போ தொழிற்சங்கங்கள் வந்து உறுதியாக போராடுறாங்க. சிபிஐ சிபிஎம் கட்சி எல்லா கட்சியுமே வந்து இதுக்கான எதிர்த்து வந்து அறிக்கைகள் வந்து விட்டுருக்குறாங்க. நாங்கள் சார்ந்த மக்கள் ஜனநாயக குடியரசு கட்சி சார்பாக கூட பத்திரிகை செய்தி கொடுத்துருக்குறோம். நாங்கள் இதற்கான எதிர்த்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்கிறோம். இதில் சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தை லிபரேஷன் சிபிஐ எம்எல் இந்த 5 கட்சிகளை இணைஞ்சு வந்து வர டிசம்பர் 8 வந்து ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க.
அந்த போராட்டம் வந்து தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்ட தலைநகரங்கள்லையும் போராட போறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் அடையாள போராட்டங்கள் தான். இந்த அடையாள போராட்டங்களால பிரச்சனை வந்து தீந்துராது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிபிஎம்மோ சிபிஐயோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது தொழிலாளருக்கு விரோதமாக கடுமையான சட்டங்களோ பிரச்சனைகளோ வந்தால் நாடு தழுவிய ஒரு பொது வேலை நிறுத்தன்ட்டு ஒரு அடையாள போராட்டத்தை அறிவிப்பாங்க. அடுத்தது இந்த மாதிரி மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம்னு அறிவிப்பாங்க. அந்த மெத்தட்ல வந்து இந்த சட்டத்தை வந்து திரும்ப பெற வைக்க முடியுமானா முடியாது. அப்போ தொழிலாளி வர்க்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க சார்ந்த தொழிற்சங்கங்களை நிர்பந்திக்கணும். 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்த பொழுது இந்த 3 வேளாண் சட்டங்கள் கூட இதே அதானி அம்பானி போன்ற கார்பரேட் முதலாளிகள் விவசாயத்துறைக்குள்ள நுழைஞ்சு கொள்ளையடிக்கிறதுக்கு தான். விவசாயிகளை நிலத்திலிருந்து தூக்கி எறிவதற்கும், விவசாயிகள் வந்து விலை நிர்ணயித்து அவங்களுடைய விளைச்சல்களை வந்து மிக குறைந்த விலைகளை கொள்ளையடிப்பதற்கு தான் வந்து அந்த 3 வேளாண் சட்டம் கூட. இதே தான் இந்த தாராள மையம் தனியார் மையத்தின் மூலிமா இன்னைக்கு தொழில்துறை எப்படி லாபகரமானதா கொள்ளையடிக்கிறதுக்கு மாற்றத்துக்கு கொண்டு வரானோ அந்த 3 வேளாண் சட்டம் கூட அந்த அடிப்படையில் தான் கொண்டு வந்தோம். அப்போ அந்த 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து பஞ்சாப் விவசாயிகள் வந்து மிக உறுதியா போராடி அதை திரும்ப பெற வச்சாங்க. கிட்டத்தட்ட டெல்லியே அழுந்துச்சு. நிறைய பேர் இறந்தாங்க, சிறைக்கு போனாங்க. எதற்கும் அஞ்சாம தைரியமா தியாகத்தோட நின்று போராடி ஜெயிச்சாங்க. இந்த சிஐடியு ஏஐடியூசி ஐஎன்டியூசி இவங்க தான் வந்து பெரிய அளவுல இந்திய அளவுல இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள். இவங்க தலைமை அந்த மாதிரியான போராட்டத்திற்கு கால் கொடுத்து செய்யணும். அப்படி செய்ய தவறினால் இவங்க தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் அவங்க தான் நேரடியா பாதிக்க போறாங்க. இந்த தலைமை நாளைக்கு கைவிட்டு வாங்கிட்டோ வேற எந்த அடிப்படையிலயோ சோரம் கூட போலாம். உண்மையிலேயே நின்று பண்ணாங்கன்னா நம்ம அதை பாராட்டலாம், வரவேற்கலாம். ஆனால் அவங்க வந்து இதை அடுத்த கட்டமா 3 வேளாண் சட்டம் அளவுக்கு விவசாயிகள் போராட்டம் அளவுக்கு இவங்க வீரியமா அதை மாத்தலைன்னா தொழிலாளி வர்க்கம் களத்துல இறங்கி அந்த 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெறும் வரை எவ்வளவு உறுதிமிக்க போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதோ அப்படி டெல்லியில குவிஞ்சி அவங்க வந்து இந்த சட்டத்தை வந்து திரும்ப பெற வரைக்கும் உறுதியா போராடினா மட்டும்தான் எனக்கு 4 தொழிலாளர் திருத்த சட்டத்தை வாபஸ் வாங்க வைக்க முடியும். இல்லைன்னா தொழிலாளிகளுடைய நிலைமை வந்து படு மோசமான நிலைமைக்கு வந்து போயிடும். பழைய எப்படி 8 மணி நேரம் வேலைக்கு முன்னாடி தொழிலாளிகள் எவ்வளவு கடுமையா சுரண்டப்பட்டானோ அந்த காலத்துல சுரண்டப்பட்ட நிலைமைக்கு வந்து இந்த தொழிலாளிகள் வந்து தள்ளப்படுவாங்க. ஓகே, இப்போ அதோட இப்போ பிஜேபி அரசுன்னா பார்த்தோன்னா முதலாளிக்கு தான் ஒரு ஆதரவாக செயல்படுத்துது. ஏன்னா இப்போ பார்த்தோன்னா ஏர்போர்ட்டு, ரயில்வே துறை, ஏன்னா அரசு கண்ட்ரோல் இருந்ததே பார்த்தோன்னா தனியார் தூக்கி கொடுத்துருது. ஏன்னா அரசால் அதை பார்த்துக்க முடியல, தனியார் நல்லா பார்த்துப்பாங்க. ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முதல்வர் இங்க வந்து பொதுப்பணித்துறை தூக்கி வந்து கொடுக்குறாரு. பொதுப்பணித்துறை தூய்மை பணியாளர்கள். ஸோ இதை தூக்கி தர்றாரு. என்ன காரணம், அரசு சரியா பார்த்துக்க முடியல, அதனால தனியார் வந்து நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லி தர்றாரு. எதிர்ப்பு குரலா வந்து ஏடிஎம்கோ இல்லை நாம் தமிழரோ இல்லை வந்து மற்ற கட்சிகளோ இல்லை அவங்களோ வந்து கூட்டணி கட்சிகளோ எதுவும் பேச மாட்டாங்க. இதுக்காக என்ன காரணம்? ஒருவேளை அவங்களும் வந்து இதற்கு ஆதரவா இருக்காங்களோ? இதை நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வெறும் பிஜேபி மட்டும் ஒன்றும் கார்பரேட் நலம் சார்ந்த கட்சி கிடையாது. அல்லது இந்த உலகமய தனியார் மய தாராளமய கொள்கையை வந்து இவங்க மறுக்கக்கூடிய கட்சிகள் யாருமே கிடையாது. கேரளாவில் அதே உலகமயம் தனியார் மயம் தாராளமயம் தான் நடைமுறைக்கு போகுது. தமிழ்நாட்டிலையும் உலகமய தனியார் அந்த எல்லாம் அந்த பொருளியல் கொள்கையை தான் அவங்க நடைமுறைப்படுத்துறாங்க. நான் வெளிப்படையா சொல்லணும், நான் இந்த பொருளியல் கொள்கையை ஏத்துக்க மாட்டேன், அட்லீஸ்ட் நான் தனியார் மயமாக்கிறதையாவது ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். ஆனா இவர்களும் கார்பரேட் முதலாளிகளுடைய ஏஜென்ட் தான். ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாமே கார்பரேட் முதலாளிகளுடைய. அவங்க ஒரு கேள்வி சொல்றாங்க, படிச்ச இளைஞர்கள் வந்து வேலை கொண்டு வர அப்படின்றாங்களா? ஸோ அதனால தான் நாங்கள் வந்து பெரிய பெரிய கம்பெனியை கூட்டு வரோம். இப்போ பார்த்தோன்னா முதல்வர்கள் பார்த்தோன்னா ஃபாரின் போகிறார், வெளிநாடு போயிட்டு நிறைய கண்ட்ரியில் மீட் பண்ணுறாரு, நிறைய தொழிலை கொண்டு வரோம், படிச்ச இளைஞர்களுக்கு வேலை கொண்டு வரேன் அப்படின்றாங்க. ஒரு வகையில் பார்த்தா சாதகம் தானே அது, அப்படி பார்க்கலாம். அதான் அது ரொம்ப கேவலமாக நமக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்து. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய அளவுல நவீனமயமாயி போச்சு. இப்ப ஏஐ டெக்னாலஜி வேற வருது. இப்ப முதலாளிகள் என்ன பண்றாங்கன்னா நவீன எந்திரங்களை தான் இங்க பயன்படுத்துறோம். இன்னும் ஏஐ டெக்னாலஜியும் அவன் கொண்டு வர போறான். கொண்டு வந்து என்ன பண்றான்னா அவன் வந்து இங்க இன்வெஸ்ட்மெண்ட் போடும்போது இந்த இவனுங்க வந்து அவனை கூப்பிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் போறதுக்கு நிலங்களை வந்து மிக குறைந்த வண்டிக்கு, இப்ப மோடி பாத்தீங்கன்னா 1 ஏக்கர் ₹1 வந்து வாடகை, 1 ஏக்கருக்கு ₹1 வாடகை கொடுக்குறாங்க. கரண்ட் பில்லு வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு வந்து மிக குறைந்த அளவிலான மின்சார கட்டணம். ஏன்னா அது பெரிய வேலை வாய்ப்பை கொடுக்குதுன்ற பேர்ல நம்ம கிட்ட இருந்து ஏமாத்துறாங்க. விவசாயிகள் நம்ம என்ன சொல்றோம்னா இவங்க சலுகையா கொடுக்கக்கூடிய விஷயங்களை இங்க படித்த இளைஞர்களுக்கு அவன் கொடுக்க சொல்லுங்க. நாம என்ன சொன்னா சிப்காட் ஏற்கனவே கட்டியிருந்தாங்கல்ல, அந்த மாதிரியான சிப்காட்டுகளை பரவலா கட்ட சொல்லுங்க. கட்டி படித்த இளைஞர்களுக்கு 1 கோடி கொடு. நீ நிறைய தரத்தல இங்க இருக்கிற கார்பரேட் முதலாளிகளுக்கு தள்ளுபடி பண்ணிட்டு இல்ல மத்திய அரசு பல லட்சம் கோடி. அதுல
ஒவ்வொன்றும் தொழில் செய்யும் ஆர்வம் உள்ள இளைஞர்களுக்கு சிப்காட் மாதிரி கட்டி அவனுக்கு ஒரு கோடி கொடுத்தா கூட 1 லட்சம் தொழில் இங்க வந்திருக்கு. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. இவனுங்க சொல்றானுங்களே வேலை வாய்ப்பு, இங்க வேலை வாய்ப்புன்னு எடுத்துக்கிட்டா ஒண்ணு அரசு நிறுவனங்கள், அடுத்தது இந்த மாதிரியான பெரு நிறுவனங்கள், இன்னொன்னு சிறு குறு தொழில் இவங்க செய்யறவங்க. இதுல முதன்மையா வேலை வாய்ப்புல அதிகமா இருக்கிறது யாருன்னா பெரு முதலாளிகளா சிறு குறு தொழில் செய்யறவங்களான்னு பார்த்தோன்னா சிறு குறு தொழில் எண்ணிக்கை தான் அதிகம். இவனுங்க அந்த புள்ளி ஓர இவனுங்களை சொல்லுங்க அதிகபட்ச வேலை வாய்ப்பை கார்பரேட் முதலாளிகள் கொடுக்குறான்ட்டு கிடையாது. அப்போ உண்மையிலேயே வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு இந்த கார்பரேட் முதலாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள்ல ஒரு 60% கொடுத்தா கூட போதும். இந்த நாட்டுல வேலை வாய்ப்பு அதிகமாகும், நம்ம நாட்டுல உள்ள பசங்க முதலாளிகளா மாறுவாரு. அதோட வரி கூட கொண்டு வந்தாங்க. இப்ப வந்து ஜிஎஸ்டி கொண்டாங்க. ஜிஎஸ்டி பார்த்தோன்னா இந்த சின்ன சின்ன தொழில் பண்றது அதிகம், பெரிய பேர் கார்பரேட் பார்த்தோன்னா ஜிஎஸ்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அப்படின்றாங்க. 2 இது, ஒன்னு அந்த டிமானிசேஷன், இன்னொன்னு ஜிஎஸ்டி. இதன் மூலமா இன்னைக்கு கோயம்புத்தூர்லயோ அம்பத்தூர்லயோ பாத்தீங்கன்னா எண்ணற்ற தொழில் வந்து மூடப்படும். ஒரு பக்கம் சிறு குறு தொழில அடியோட ஒழிக்கிறான். உண்மையிலேயே வேலை வாய்ப்பை தரக்கூடிய சிறு குறு தொழில்களை ஒழிச்சிட்டு பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்குறாரு. ஓபன் கேட் மாதிரி. இது வந்து ஏமாத்துற வேலை. இது அவனுங்களால வேலை வாய்ப்பு கொடுக்கணுன்றது ஏமாத்து. நம்ம ஊரை சேர்ந்த இளைஞர்கள், படிச்சவன், தொழில் செய்யணும்னு ஆர்வம் உள்ள இளைஞர்கள் நிறைய பேர் கொடுத்துருக்குறான். அவனுக்கு இவ்வளவு பணத்தை நீ வாரி வழங்க வேணாம், சலுகைகள் கொடுக்க வேணாம், அவனுக்கு குறைந்தபட்ச சலுகை கொடு, வேலை வாய்ப்பு வந்து அதிகரிக்கும். அப்ப அவங்க சொல்றதெல்லாம் வந்து முழுக்க இவனுங்கெல்லாம் கார்பரேட் ஏஜென்ட்டுக்கு. மோடியா இருக்கட்டும், இங்க திமுக அரசா இருக்கட்டும், அல்லது எடப்பாடியா இருக்கட்டும், நாளைக்கு வரப்போறாரு விஜய், இவரும் கார்பரேட் ஏஜென்டா தான் மாறுறாரு. இவர்கள் எல்லாம் கார்பரேட் ஏஜென்ட்டுகள். அப்ப இந்த கார்பரேட் முதலாளி ஏஜென்டா இருக்கிற இவனுங்க அவனுங்க நலனுக்கான சட்டங்களையும் இதுவும் நம்மளுக்கு காதுல பூ சுத்துவானுங்க. அவனுங்க வந்தா இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அப்படின்ட்டு நம்ம காதுல பூ சுத்துவானுங்க. அப்ப அதுதான் உண்மையான நிலைமை. இப்ப இந்த தூய்மை பணியாளர்கள் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ராம்ஜி என்றவன் வந்து ஜெயலலிதாவினுடைய பினாமி, திராட்சை தோட்டத்தினுடைய பினாமி. அப்பவே வந்து இந்த கார்பரேஷனை வந்து ஜெயலலிதாவே வந்து இங்க கொடுக்குறான். ஏன்னா அந்த பினாமி அந்த உறவு அடிப்படையில அவன் லாபம் கொழிக்கணும்ட்டு இங்க வந்து கொடுக்குறான். மண்டலமா வருது அது ஒரு மண்டலமா. அப்ப ஜெயலலிதா சில மண்டலங்கள் கொடுத்து வச்சிருக்காரு. அப்ப ஸ்டாலின் தான் கமிஷனர் கூட, அவரு இந்த மேயர் இங்க சென்னைக்கு, அவரும் பெருசா அதெல்லாம் எதிர்க்கல அப்பவே. ஆனா இப்ப எல்லா மண்டலத்தையும் வந்து பாதி மண்டலம் வந்து அந்த கார்பரேட் அவன் ராம்ஜி வந்து பண்ணிட்டு இருக்கான். அந்த மக்கள் வந்து போராட்டத்துக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு விழிப்புணர்வோ போராட்டமோ கிடையாது. இப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, இப்ப வேலை செய்துன்னு இருக்கிறாங்கல்ல, இவன் அரசாங்கம் கை விட்டுட்டோம். அவன் எத்தனை பேர் இதுல இருந்து வேலைக்கு எடுப்பான்னு டவுட். ஒரு 100 பேரை வந்து இப்ப வேலை ஒரு 1000 பேர் வேலை செய்துட்டு இருக்கிறான்னா எத்தனை பேரை ராம்ஜி நிறுவனம் எடுக்க போகுது? 2வது தனியார் இதுக்கு போனா என்னைக்கு அதெல்லாம் வேலையை விட்டு தூக்கி போடுவோம். சம்பளமும் குறைவு, வேலை பாதுகாப்பும் கிடையாது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ன ராம்ஜி நிறுவனத்துக்கு கையில கொடுக்காத, நீ என்ன கன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்றான். திமுக அரசை பார்த்து என்ன வந்து நிரந்தர தொழிலாளியா என்ன மாத்து அப்படின்னு வந்து கிட்டத்தட்ட பல மாதங்களா போராடிட்டு இருக்காங்க. அதான் இப்ப இந்த போராட்டத்தின் விளைவா ஒட்டுமொத்த மண்டலத்தையும் மாத்த சொல்றாங்களா, இல்ல இந்த குறிப்பா இவங்க லெவல்ல சொல்றாங்க. ஆனா வந்து தொழிற்சங்க சார்பா வந்து இப்ப இந்த தொழிலாளி போராடுறவங்க எங்களெல்லாம் நிரந்தரமாக ராம்ஜி நிறுவனத்துக்கு கொண்டு போகணும். ஆனா அந்த போராடுற தொழிற்சங்கம் சொல்லுது, ஒட்டுமொத்தவே துப்புரவு தொழிலாளர்களை வந்து நீ வந்து தனியார் மயமாக்குறத நிறுத்து, அரசு வந்து அந்த துறையை எடுத்து நடத்துன்னு கோரிக்கை வந்து பரவலா போராடக்கூடிய தொழிலாளிக்கு ஆதரவா இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளை இயக்கங்களும் முன்வைக்கக்கூடிய ஒண்ணு. அதுதான் நடக்குது. இப்ப உண்ணாவிரதம் இருக்க தொடங்கிட்டாங்க. எவ்வளவோ போராடி பார்த்துட்டு இந்த டிஎம்கே கார்டு வந்து செவிடங்காதுல ஊதுல சங்கு மாதிரி வந்து அதெல்லாம் கண்டுக்காமையே இருக்கிற அதே நேரத்துல வேற ஸ்டண்டு வேற, அவங்களுக்கு வந்து மதிய உணவு கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன்னு சொல்லி இங்க என்ன கேட்கறாங்களோ அந்த கோரிக்கையை நிறைவேற்றாம வேற விஷயங்களை வந்து செய்துக்கிட்டு அந்த ராம்ஜி நிறுவனத்தோட வந்து ஒரு பெரிய அளவுல வந்து இவங்க கை கோத்துக்கிட்டு இந்த தொழிலாளிகளை வந்து கை விடுறோம். அப்ப இந்த தொழிலாளி இன்னைக்கு வந்து வாழ்வா சாவான்ட்டு உண்ணாவிரத போராட்டம் உட்காந்துட்டாங்க. அந்த தொழிலாளிக்கு ஆதரவா எல்லா இயக்கங்களும் இன்னைக்கு குரல் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிற. இது மட்டும் கிடையாது, இன்னைக்கு இதை தனியார் மயமாக்குறவன் இன்னைக்கு எல்லாத்தையுமே தனியார் மயமாக்கின்னு தான் இருப்போம். அப்போ ஒவ்வொரு தனியார் மயமாக்கலுக்கு எதிராகவும் நம்ம குரல் கொடுக்கும் போது தான் நாளைக்கு நம்ம பக்கத்து வீட்டுல பத்திக்கிட்டு எறியும் போது நாம வேடிக்கை பார்த்தா நாளைக்கு அது நம்ம கிட்டயே வரும். கண்டிப்பா. ஏன்னா இப்ப 11 நாளா வந்து உண்ணாவிரதம் இருக்காங்கன்னா சாப்பிடாம தான் இருப்பாங்க. ஆனா இதை சார்ந்த எந்த ஒரு அரசியல் கட்சியும் பேசவும் மாட்டாங்க, இல்ல களத்திலுமே நிக்க மாட்டாங்க. அதுதான் பெரும் எவ்வளவு கேவலமான நிலைமை பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஏற்கனவே கைது செய்யப்படுவதற்கு முன்பு கூட
பல்வேறு போராடக்கூடிய இயக்கங்கள் தான் அவங்களுக்கு போய் நேரடியா ஆதரவு தெரிவிச்சாங்க. அதான் அவங்க என்ன சொல்றாங்க, தூண்டி விடுறாங்க, ஒன்றும் தெரியாத மக்களுக்கு வந்து தூண்டி விடுறாங்க அப்படின்றாங்க. அந்த மாதிரி சொல்லி வந்து ஏமாத்துறாங்க. உண்மையிலேயே ஆதரவுக்காரன் கொடுக்குறவங்கள அவங்க தூண்டி விடுறாங்க, அவங்க போராட்டத்தை வந்து வேற மாதிரி மாத்த நினைக்கிறாங்க அப்படின்ற பேர்ல வந்து அரசாங்கம் என்ன பண்றாங்க, யார் ஆதரிக்கிறாங்களோ அந்த ஆதரவை துண்டிக்க முயற்சி எடுக்கும். அப்ப ஆதரவும் இவங்களுக்கு ஆதரவா பல இடங்கள்ல போராடுவதோ, இப்ப நாங்களே கூட தூய்மை பணியாளருக்கு ஆதரவா திருவண்ணாமலையில தான் நாங்க எங்க இயக்கம் ஸ்ட்ராங்கா இருக்குது, மக்கள் ஜனநாயக குடியரசு. இவங்களுக்கு ஆதரவா அங்க 2 ஆர்ப்பாட்டங்கள் நாங்க பண்ணோம். இப்படி தமிழகம் தழிய அளவுல இவர்கள் ஆதரவா போராடுறோம்னா அந்த அந்த கோரிக்கை வந்து இவன் கட்டாயமா வந்து நிறைவேற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுன்ற அடிப்படையில யார் ஆதரிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி சொல்லி கட் பண்ண பாக்குறான். அதுல சில பேர் இப்போ கைதும் பண்ணான். 2 பெண்களை வந்து கைதம் பண்ண, வளர்மதி ஒரு வழக்கறிஞரையும் வந்து கைதும் பண்ணாங்க. உண்மையிலேயே துப்புரவு பணியாளர்கள் வந்து நம்மளுடைய வீடுகள்லயோ நம்ம தெருக்கல்ல உள்ளதான் வந்து அவங்க தூய்மை பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு ஆதரவா நாம எல்லாம் களத்துல இறங்கணும். அப்படி ஒரு போராட்டம் சென்னையில வந்து வலுவா வந்து வந்துச்சுன்னா ஆமா கண்டிப்பா உண்மையிலேயே வந்து இந்த அரசு வந்து ராம்கி நிறுவனத்துக்கிட்ட திரும்ப பெறும்ன்றதுல வந்து சொன்ன விஷயம். கண்டிப்பா நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு நாள் சாக்கடை அரைச்சிக்கிட்டே ஒரு மாதிரி ஆயிடும். அதை வந்து ஒரு மனுஷனா வந்து உள்ள இறங்கி அதை வந்து எடுத்து போடுறோம். ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு நம்ம வந்து ஒரு ஆதரவு குரலாக நம்ம பேசணும். ஸோ களத்தில் வரணும். கண்டிப்பா எல்லாரும் மக்களும் வரணும். எங்களுடைய கேள்விகளுக்கு இவ்வளவு நேரம் ஒதுக்கி பதில் சொன்னதற்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.